முருங்கைக்காய்னா நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த முருங்கைக்காயை எப்படியெல்லாம் டேஸ்ட்டாக சமைக்கலாம் தெரியுமா? இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். முருங்கைக்காய் வாங்கினா நீங்கள் இப்படி தான் சமைப்பீங்க. வாங்க அது எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கிறேன்னா அதில் ஒரு ஸ்பூனில் பாதி ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல நம்ம ஒரு ரசம் வச்சுக்கலாம். சரியா? ஒரு பூண்டு ரசம். அதுக்கு ஒரு ஸ்பூன் தோரப்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்தா போகிறோம். அதோட கூடிய மிளகாயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு இதை வச்சு நல்லா ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிட்டு ஒரு கையளவு சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா இந்த மாதிரி கை போட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசையணும். இது பிசையும் போதே நல்லா செம்மையான வாசனை வரும். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சுருங்க. அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்ருங்க. கரைச்சி விட்டு இப்போ தேவையான அளவு நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ, எவ்வளோ தண்ணி ஊற்றலாமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிங்க. ரசம் தண்ணியாக தானே இருக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க. இதுதான் இந்த வறுக்கிறது தான் இந்த ரசத்துக்கு ஸ்பெஷல். ஒரு பெரிய கட்டி பூண்டு நெசுக்கி போட்டிருக்கேன். இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த ரச தண்ணி, புளி தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு பாதி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி எடுத்து அப்படியே இந்த ரசம் கலந்து வச்சுக்கிறோம்ல, அந்த குண்டானெலாம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இப்போ அந்த குண்டானோட அடுப்பு மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த ரசம் பவுட்ரு நல்லா வறுத்து செம்மையான ரசம் தான் இதுவும். அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூனு வெல்லம், தூள் பண்ணின வெல்லம் அது போட்டுக்கோங்க. போட்டு இது கொஞ்சம் கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி கொதி வந்தால், நம்ம எப்போவுமே வைப்போம் இல்லையா ரசம், அந்த மாதிரி தான் கொதி வந்தால் போகிறோம். இது கொதி வந்த உடனேயே இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் முடிஞ்சு போச்சு. இந்த கிரேவிக்கும் இந்த ரசத்துக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 4-5 கைப்பிடி சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அதோட மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் போடுங்க. அதில் போட்டு இந்த இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் தான் போடணும். முருங்கைக்காய் போட்டு அப்போ தான் நல்லா வெந்துடும். அந்த சாரெல்லாம் உள்ளே போய்ட்டு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் முருங்கைக்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடுங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் பாதி வேகட்டும். இதுக்கப்புறம் மிளகாய் பொடி, தனியா பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது, காஷ்மீரி பொடி கலருக்கு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ண சீரகப்பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வேகட்டும் முருங்கைக்காய். அதுக்கு உண்டான தண்ணியையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா இது வேகட்டும். இப்போ ஒரு 3 சின்ன
ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதில் சேர்த்தாச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அருமையாக இருக்குது. வாசனையாக வீடு தூக்கிட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு வாசனை. இப்போ கடைசியாக இதில் ஒரு 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த ஒரு பொருள் தான். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இந்த முருங்கைக்காய் கறி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும். சாப்பிட்றவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களை பாராட்டியே தீருவாங்க. இப்போ அது ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். செம்ம வாசனையோட சும்மா ஜம்முன்னு இருக்கும் இந்த முருங்கைக்காய் கிரேவி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரசமும் பண்ணியாச்சு. இந்த ரசம் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வறுத்து பொடி பண்ணது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.